சென்னையில் முதியவர்களை குறிவைத்து நூதன முறையில் கொள்ளையடிக்கும் கும்பலை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ஆட்டோவில் வரும் பெண்கள் யாரேனும் லிப்ட் கொடுத்தால் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. எத்தனை சிசிடிவி கேமராக்கள் வைத்து கண்காணிப்பை தீவிரப்படுத்தினாலும் திருடுவதற்கு பல நூதன வழிகளை கொள்ளையர்கள் கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கின்றனர். சாலையோரமோ பேருந்து நிறுத்தத்திலோ தனியாக நின்று கொண்டிருக்கும் மூதாட்டிகள்தான் இந்த கும்பலின் குறி. இம்முறை நூதன மோசடி கும்பலிடம் சிக்கி பாதிக்கப்பட்டிருப்பவர் சென்னை முகப்பேரைச் சேர்ந்த ரங்கநாயகி. 65 வயது மூதாட்டியான இவர் கிழக்கு முகப்பேரில் பேருந்துக்காக நின்று கொண்டிருந்தார். அவ்வழியாக சென்ற ஆட்டோ ஒன்று அவரை பார்த்ததும் சட்டென்று நின்றுவிட்டது. அதில் 3 பெண்கள் இருந்திருக்கின்றனர். மூதாட்டி ரங்கநாயகியின் அருகில் சென்ற அவர்கள், பாட்டி எங்க போறீங்க என கேட்டு நலம் விசாரித்திருக்கின்றனர். கருணையோடு பேச்சு கொடுத்த அவர்கள், நாங்க அந்த வழியாத்தான் போறோம், வாங்க உங்களை இறக்கி விட்டுட்டு போறோம் என ரங்கநாயகியை ஆட்டோவில் ஏற்றி கொண்டனர். அப்பெண்களின் தேனொழுகும் பேச்சை நம்பிய அவர் மறுப்பு எதுவும் சொல்லவில்லை. ஆட்டோ நுங்கம்பாக்கம் நோக்கி சென்று கொண்டிருந்த போது மூதாட்டியின் தங்கச் சங்கிலி அறுந்துவிட்டதாக கூறிய அந்த பெண்கள் அதை பையில் பத்திரமாக வைத்துக் கொள்ளும்படி அறிவுறுத்தியுள்ளனர். அதன்படியே மூதாட்டியும் 4 சவரன் தங்கச் சங்கிலியை பைக்குள் வைத்துள்ளார். சிறிது நேரத்தில் தாங்கள் வேறு வழியில் செல்வதாக கூறிவிட்டு ரங்கநாயகியை பேருந்து நிறுத்தம் ஒன்றில் இறக்கிவிட்ட அவர்கள் நொடி பொழுதில் சிட்டாக பறந்துவிட்டனர். ஏதோ தவறு நடப்பதாக உணர்ந்த ரங்கநாயகி பையை திறந்து பார்த்தபோது அதில் தங்கச் சங்கிலி இல்லாததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இது குறித்து புகாரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரித்து வருகின்றனர். இதுபோன்ற சம்பவங்கள் சென்னையில் நடப்பது இது முதன் முறையல்ல. இதற்கு முன் முகப்பேரைச் சேர்ந்த தாட்சாயினி, அயனாவரத்தைச் சேர்ந்த பத்மாவதி உள்ளிட்ட பலரிடம் இதே பாணியில் கொள்ளை சம்பவங்களை நிகழ்த்தியிருக்கின்றனர். சந்தேகத்துக்குரிய நபர்களை கண்டால் உடனடியாக தகவல் தெரிவிக்குமாறு காவல்துறை கேட்டுக்கொண்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் செந்திலுடன் செய்தியாளர் சுப்பிரமணியன்.